வீடியோல வந்து பாத்தீங்க அப்படினா Flipkartோட பர்சனல் லோனுக்கு எப்படி நம்ம வந்து வித்அவுட் இன்கம் ப்ரூஃப்ல ஆன்லைன்ல லோனுக்கு வந்து அப்ளை பண்றது, இதுக்கு என்ன process டீடைல், நெக்ஸ்ட் இதுல எவ்வளவு இன்ட்ரஸ்ட், எவ்வளவு processing fee, நமக்கு எந்த கம்பெனி வந்து லோன் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணாங்க, இத பத்தின எல்லா டீடைலையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படினா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ Flipkart வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பர்சனல் லோன் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணலை. ஸோ அவங்க அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிஸோட ஃபினான்சியல் கம்பெனிஸோட டைப் வச்சுருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி மூலமாக தான் அவங்க வந்து லோனை வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து லோனுக்கு அப்ளை பண்ணும்போது Flipkartல தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த கம்பெனிலலாம் நீங்கள் டேரெக்டாகவும் லோனுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதோட லிங்க் எல்லாமே கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து Flipkartல அப்ளை பண்ணால் உங்களுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணக்கூடிய கம்பெனியில் இதில் தான் ஏதாவது ஒரு கம்பெனி உங்களுக்கு லோன் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுவாங்க. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி எந்த கம்பெனியில் இருக்குதோ அந்த கம்பெனி ப்ரொவைட் வந்து பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு எதுலையுமே எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா ரிஜெக்டடும் ஆயிரும். இப்போ அதை பற்றின டீட்டெயிலை ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்ப்போம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட Flipkart அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிரெடிட் ஆப்ஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் லோன் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் அப்ளை நவ் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி லோனுக்கு அப்ளை பண்ணதுனால பேசிக் டீடைல் ஒரு சில இது ஃபில்லாக இருந்தது, ஒரு சில இது ஃபில்லாக இருக்காது. அதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா டேட்டாவும் நீங்கள் தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் பேன் கார்டில் இருக்கிற மாதிரி லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களோட பேன் கார்டு நம்பரையும் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது நீங்கள் சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா இல்லை ரிட்டையர்ட் பர்சனாக அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஜெண்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓரளவு சிட்டிகளில் இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து அப்ரூவ் ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி, என்ன பர்பஸ்க்காக லோன் எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் உங்களோட மந்த்லி இன்கம் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இதையும் என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து லோட் ஆகும். கொஞ்சம் டைம் வந்து வெயிட் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஃபினான்சியல் கம்பெனி லோனை ப்ரொவைட் பண்ணதோ அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோன் வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது. ஸோ நமக்கு வந்து லோன் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஃபினான்சியல் கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணிவியூ லோன். ஸோ இதில் தான் நமக்கு வந்து லோன் வந்து எலிஜிபிலிட்டி ஆயிருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தால என்னென்ன கம்பெனிலாம் லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மணிவியூ லோனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டட் இருந்ததுன்னா கீழே டேரக்ட் லிங்கே கொடுக்குறேன். அது மூலமாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு இதை டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் டெமோ வந்து காமிக்கிறேன். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணிவியூ அப்படிங்கிற ஃபினான்சியல் கம்பெனியில் நமக்கு லோன் வாங்க எலிஜிபிலிட்டி இருக்குது. ஆல்ரெடி நான் அதிலேயே அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கம்பெனியோட நம்மளை ஜாயின் பண்ணி விடுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகைன்ஸ்ட் மறுபடியும் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அதுக்கு அடுத்தது உங்களுக்கு நீங்கள் சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா, அடுத்தது உங்களோட மந்த்லி இன்கம் வந்து எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட ஜெண்டரை வந்து செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அடுத்தது இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணக்கூடிய மந்த்லி இன்கம் வந்துட்டு ஆனுவலுக்கு கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு 3 லட்சம் ரூபாய்க்கு மேலே வர மாதிரி என்ட்ரு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அப்ரூவ் ஆகும். ஸோ இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு கெட் ஆஃபர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து லோட் ஆகும். இப்போ நமக்கு மணிவியூ லோனில் எவ்வளோ லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்போ ஃபைனலாக நமக்கு மணிவியூ லோனில் நமக்கு வந்து லோன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 30,000 ரூபாய் வரைக்கும் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய் வரைக்கும் நம்மளால் லோன் வந்து எடுத்துக்க முடியும். இதில் கொடுத்துருக்க இந்த ஸ்கோரல் பட்டனை வேரி பண்ணி நம்ம வந்து குறைஞ்சபட்சம் 5,000 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய் வரைக்கும் லோன் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ நம்ம 30,000 ரூபாய் லோன் வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு இஎம்ஐ டைமிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் 3 மாதத்துலேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 9 மாதம் வரைக்கும் நமக்கு ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டைமிங் வந்து கொடுக்குறாங்க. இது நீங்கள் 3 மாதம் லோனை வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ணிடுவேன் அப்படின்னா ஒரு மாதத்துக்கான இஎம்ஐ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10,257 ரூபாய் வந்து வருது. டோட்டலாக நீங்கள் 30,000 ரூபாய்க்கு வட்டியாக பே பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,971 ரூபாய் நீங்கள் வட்டியாக பே பண்ணுறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 மாதத்துக்கு இஎம்ஐ எடுக்கும்போது ஒரு மாதத்துக்கான இஎம்ஐ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5,584 ரூபாய் வரும். நீங்கள் பே பண்ணக்கூடிய மொத்த வட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3,504 ரூபாய் வருது. அடுத்தது நீங்கள் வந்து 9 மாதத்துக்கு இஎம்ஐ எடுத்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கான இஎம்ஐ 3,899 ரூபாய் வருது. நீங்கள் பே பண்ணக்கூடிய வட்டி வந்து பார்த்தீங்கன்னா 5,091 ரூபாய் வருது. நீங்கள் அதிகமான டைமிங்கில்
இந்த லோனை வந்து எடுக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வட்டி வந்து அதிகமாகும். நீங்கள் வந்து இஎம்ஐ டைமிங்கை கம்மி பண்ணும்போது உங்களுக்கு வட்டி வந்து கம்மியாகிட்டே போகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை மாதத்தில் ரீபேமெண்ட் வந்து பண்ண முடியுமோ அதுக்கான இஎம்ஐ டைமிங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான இஎம்ஐ வந்து செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ராசஸிங் ஃபீ அப்படின்னு ஒன்று பிடிப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஃபெசிலிட்டேஷன் ஃபீ அப்படின்னு சொல்லி வேற ஒரு டிஃப்ரெண்ட்டான நேமை போட்டு நமக்கிட்ட இருந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அதாவது டாக்குமெண்ட் ஃபீ அப்படின்னு சொல்லி ஒரு சில பிடிப்பாங்க, ஒரு இதில் ப்ராசஸிங் ஃபீ அப்படின்னு பிடிப்பாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டேஷன் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2100 ரூபாய் நம்மகிட்ட இருந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த 30,000 ரூபாயிலிருந்து டெபிட்டட் பண்ணி போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட் மட்டும்தான் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆகும். ஸோ அது எல்லாத்தையுமே இங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபீ வந்து அதிகமாக தான் வந்து போட்டிருக்காங்க. 30,000 ரூபாய்க்கு 2100 ரூபாய் பிடிக்கிறாங்க. ப்ராசஸிங் ஃபீ ரொம்ப அதிகம். ஸோ இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா கன்ஃபார்ம் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில் அதர் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்கள் மேரிடா இல்லை அன்மேரிடா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஃபாதர்ஸ் நேம், அடுத்தது உங்களோட மதர்ஸ் நேம் வந்து கேட்டிருக்காங்க, அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய வீடு வந்து ரெண்டலா இல்லை ஓன் ஹவுஸாக அதை வந்து கேட்டிருக்காங்க, அதை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பர்பஸ்க்காக லோன் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஏதாவது ஒரு பர்பஸை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டீட்டெயிலாக ஃபில் பண்ணணும். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டீட்டெயிலாக ஃபில் பண்ணணும். நீங்கள் சேலரிடுன்னு ஃபில் பண்ணிங்கன்னா உங்களோட கம்பெனி நேம் கேட்பாங்க. நீங்கள் பிஸ்னஸ்னு ஃபில் பண்ணிங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் நேம் வந்து கேட்பாங்க. அதை என்ட்ரு பண்ணிவிட்டு பிஸ்னஸோட அட்ரஸ், பின்கோடு, ஆனுவல் டர்ன் ஓவர் வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் டைப் சோலோவா, ப்ரைவேட் லிமிட்டடாக இல்லை வந்து பார்ட்னர்ஷிப்பாக அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ், என்ன டைப் ஆஃப் ஒர்க் வந்து பண்ணுறீங்க அந்த கம்பெனியில் அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான பர்சனல் டீட்டெயில் அப்புறம் பிஸ்னஸ் டீட்டெயில் ரெண்டையுமே ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்து கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனையே செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் கேட்பாங்க. இதில் ஆதார் நம்பர் இந்த கேப்சா கோடை இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிஜி லாகருக்கான பாஸ்வேர்டை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே ஃபெச் பண்ணி இங்கே வந்து காமிக்கும். இப்போ வந்து அலோ மட்டும் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான கேஒய்சி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆதாரில் உள்ள டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபெச் பண்ணி இங்கே வந்து ஷோ பண்ணும். ஸோ இந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்கை வந்து வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட் தான் பணத்தை சென்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆட்டோ டெபிட் செட்டப்பையும் இது மூலமாக தான் கம்ப்ளீட் பண்ண சொல்லுவாங்க. நம்ம வந்து பே பண்ணக்கூடிய இஎம்ஐயை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அக்கௌண்ட்டில் இருந்து தான் உங்கள்கிட்ட டெபிட்டட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு என்டர் மேனுவலி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை மேனுவலாக என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அதை வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி இல்லைனா பிஸ்னஸ் இன்கம் எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட்டட் ஆகுதோ அந்த பேங்கோட நேமை இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், எஸ்பிஐ பேங்க் இந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அதில் எந்த பேங்க்கில் உங்களுக்கு சேலரி கிரெடிட்டட் ஆகுதோ அதோட நேமை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட அக்கௌண்ட் நம்பர் அதே அக்கௌண்ட் நம்பரை ரீஎன்ட்ரு பண்ணிவிட்டு அதோட ஐஎஃப்எஸ்சி கோடையும் என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஎம்ஐ வந்து டிடெக்டட் திஸ் அக்கௌண்ட் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த அக்கௌண்ட்டில் இருந்து தான் ஆட்டோ டெபிட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ₹1 உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ₹1 டெபாசிட்டட் ஆனதுமே அது மூலமாக வெரிஃபைட் ஆயிரும். ஸோ பேங்க் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் உங்களோட செல்ஃபி ஃபோட்டோஸை வந்து எடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ செல்ஃபி ஃபோட்டோஸ் எல்லாமே அப்லோட் வந்து பண்ணிவிட்டு ஃபைனலாக சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவரோட டீட்டெயிலை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் இந்த லோன் அமௌண்ட்டை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் எடுத்து பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஃப்ளிப்கார்ட் மூலமாக லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மணிவியூ லோனில் வந்து லோன் அப்ரூவ் ஆயிருந்து. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு வந்து மணிவியூ லோனில் வந்து டைப் ஆயிருச்சு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு எலிஜிபிள் எந்த ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியில் எலிஜிபிள் இருக்கோ அதில் தான் ஜாயின் பண்ணி விடுவாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து டேரெக்டாகவும் அந்த ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டோட பர்சனல் லோனுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். உங்களுக்கு வந்துட்டு நல்ல சிபில் ஸ்கோர் இருக்கும் பட்சத்தில் நல்ல ஒரு லோன் வந்து ஆஃபர் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.